அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்வதாக. உம்முடைய மேலான நம்பிக்கைக்கு நாங்கள் சாட்சியாக மீண்டும் இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதை காண்பதற்கு என் தேவன் எங்களுடைய கண்களை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உம்முடைய கிருபை, சமாதான, சந்தோஷம் இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மீண்டும் நம்மை நித்திரை என்று கண்விழிக்க செய்த தயவிற்கு ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு நல்லதொரு சத்தியத்தை வேத பகுதியிலிருந்து நாம் கேட்க இருக்கிறோம். என்னவென்றால், நம்முடைய ஆரோக்கிய வாழ்விற்கு, நம்முடைய ஆரோக்கியத்திற்கு எத்தனையோ விதமான வழிமுறைகளை நாம் கேட்டிருக்கிறோம், கடைப்பிடித்திருக்கிறோம். இந்த வழிமுறைகளை வேதாகமம் நமக்கு சில வார்த்தைகளின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஆங்கிலத்திலே பைபிள் டீச்சிங் ஃபார் ஹெல்த் என்று சொல்வார்கள். ஆரோக்கிய உபதேசத்தை பற்றி வேதம் சொல்லுகிற வார்த்தைகள் என்ன என்பதை, இதை நாம் முதலாவது துவக்கும்போது 3 யோவான் 2வது வசனத்திலே ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்: பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்து சுகமாய் இருப்பது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உன்னை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் நம்முடைய ஆத்துமா எப்படி எல்லாவற்றிலேயும் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மேலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது: என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கும். இந்த வேத வசனம், யாரெல்லாம் இந்த வசனத்தை கண்டுபிடிக்கிறார்களோ, இதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு இந்த வார்த்தை ஜீவனும் சரீரத்திற்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பதெல்லாம், தேவனோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதெல்லாம், நாம் இந்த பூலோகத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அல்ல, பரலோகத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. அந்த பரலோக ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் தேவனுடைய ஆரோக்கியமான வசனத்தை ஏற்று அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். பவுல் சொல்லும்போது ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலே அங்கு 1வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன்.
இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். தேவனுடைய சரீரத்தை குறித்து நாம் எவ்வளவு அக்கறை காட்டுகிறோம் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய சரீரமானது தேவனுக்குள் இருக்கிற அனுபவங்களை நமக்கு விவரித்து காண்பிக்கிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த சரீரத்தின் மீது நாம் காட்டுகிற அக்கறை நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவித நாட்கள் நமக்கு நிச்சயமாக தெரியாது. நாம் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்பது கூட நம்மால் யூகிக்க முடியாத ஒன்று. அது தேவன் மட்டுமே யூகிக்க முடியும். அப்படி அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அதை ஆரோக்கியமாக சுகபலத்தோடு வாழ்வதற்கு நாம் என்ன உபதேசங்களை அங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அங்கு 19வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? இந்த சரீரம் நம்முடைய சரீரம் அல்ல. இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம். எனவே இந்த சரீரத்தை நாம் எவ்வளவு ஆரோக்கியமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அதே அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனை உடையவர்கள் ஆகிய நீங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த சரீரம் நாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து பெற்றது. இந்த சரீரத்திற்கு சொந்தக்காரர் நாம் அல்ல, ஆண்டவர். என்றால் அவர் நம்மை கிரயத்திற்கு கொடுத்திருக்கிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17வது வசனத்தில், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த சரீர பாண்டம் எவ்வளவு அற்பமானது என்பதை இன்றைக்கு நாம் உணர வேண்டும். இந்த சரீரத்தின் அமைப்பிலே நாம் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையின் மகத்துவங்கள் நம்ம எப்படி தேவ சமூகத்தில் ஈர்க்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். யாத்திரையாகம புஸ்தகத்திலே 23வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்களிடத்திலிருந்து விலக்குவேன் என்று சொல்லுகிறார். நாம் தேவ சமூகத்தில் தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது நிமித்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை இங்கு வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. மேலும் தேவனுடைய பிரமாணங்கள் நாம் உண்ணக்கூடிய உணவுகளை குறித்து எப்படி அங்கு போதிக்கிறது என்பதை நாம் வாசிப்போம் என்றால், இங்கு லேவியராகம புஸ்தகம்
11வது அதிகாரம் 46, 47வது வசனம் சொல்லுகிறது, சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார். நாம் உண்ணுகிற ஆகாரங்கள் அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, புலால் உணவாக இருந்தாலும் சரி, மரக்கறி உணவுகளாக இருந்தாலும் சரி, அதற்கு நாம் வித்தியாசம் வேதாகமம் நமக்கு காட்டியிருக்கிறது. அந்த வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த வாசகத்தை லேவியராகமம் 2வது அதிகாரத்திலே 14வது அதிகாரத்திலேயும் 2லிருந்து 47 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். லேவியராகமம் 14வது அதிகாரமும் 11வது அதிகாரமும் நாம் உண்ணக்கூடிய உணவின் கட்டுப்பாட்டை ஆண்டவர் நமக்கு விவரித்து காண்பிக்கிறார். மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த யாத்திரையாகம புஸ்தகத்திலே அவர் நமக்கு 20வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், அங்கு 9, 10வது வசனம் ஓய்வு நாளை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை, 6 நாளும் வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாம் எவ்வளவு கட்டுமானத்தோடு வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு விவரித்து காண்பிக்கிறார். மேலும் இந்த சரீரத்தை கெடுக்கக்கூடிய சில பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதை நாம் பார்க்கிறோம். என்னாகம புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 2, 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். என்னாகமம் 2, 3, குஷ்டரோகிகள் யாவரையும் பிரிமியமுள்ளவர்கள் யாவரையும் சபத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்க கடவீர்கள் என்றார். அன்பு பிள்ளைகளே, தீட்டு என்று சொல்வது குஷ்டரோகம் தீட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களை உங்கள் பாளையத்திற்குள் நீங்கள் விளக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த லோகத்தில் நம்முடைய ஜீவித நாட்கள் எந்த அளவு நாம் ஆண்டவருக்குள் நம்முடைய வாழ்க்கையை கட்டுமானத்தோடு வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், இங்கு 105வது சங்கீதம் 37வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பயணத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நடக்கிற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றிருக்கும்போது, அவர்கள் அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்த ஒரு அனுபவத்தை அவர்கள் காண்பிப்பதற்கான ஒரு பலத்தை அவர்கள் பெறும்போது, அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களில் பலவீனப்பட்ட மனிதர்கள் ஒருவரும் இல்லை. இன்றைக்கு அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில்
எவ்வளவு பலவீனங்களை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். எவ்வளவு பலவீனங்களை நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். நாம் தேவனோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையின் அனுகூலங்களிலே நாம் எப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். 103வது சங்கீதம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாம் அந்த சரீரத்திற்கு எவ்வளவு அக்கறை காண்பிக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். யாத்திரையாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சப்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இந்த பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உபதேசம் என்ன? தேவனுடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கிற அந்த அனுபவத்திலே நாம் கர்த்தருக்கு எவ்வளவு உண்மையாய் காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவர் சொன்ன வார்த்தைகளை ஏற்று நடக்கும்போது, இஸ்ரவேலுக்கு அந்த எகிப்தில் இருக்கும்போது அந்த வாதைகள் ஒன்றையும் உங்களுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவ்வளவு முக்கியத்துவத்தை நாம் தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆதியாகம புஸ்தகத்திலே ஆண்டவர் சிருஷ்டிப்பிலேயே அவர் சொல்லுகிற வார்த்தை ஆதியாகமம் 1:29 சொல்லுகிறார், பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை விதை தரும் மரங்களையும் கனிகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகள் நமக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது. இன்றைக்கு விதையில்லாத ஆகாரங்கள் கனிவகைகளை நாம் புசித்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்து விஞ்ஞானத்திற்கு ஏற்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்த்து அதுதான் சிறந்த உணவு என்று சொல்லுகிறோம். அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் உண்மையில் நமக்கு கொடுத்த உணவு வகை என்ன? விதையுள்ள கனிகளை மட்டுமே நாம் உண்ண வேண்டும் என்று வேதம் எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது. மேலும் ஆதியாகமம் 9:3 அவர் சொல்லுகிறார், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் என்று சொல்லுகிறார். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு பூமியில் பயிரிடுகிற நிலம் இல்லாதபடியா ஆண்டவர் பேழைக்குள் வைத்திருந்த அந்த மிருக ஜீவன்களை நமக்கு ஆகாரமாக கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். அதிலும் எப்படிப்பட்ட ஆகாரத்தை அந்த புலாலோனை உண்ண வேண்டும் என்று ஆண்டவர் லேவியராகம புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். உபாகம புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே கட்டளையிட்டிருக்கிறார். அதனால்
அவர் புலால் உணவு உண்ண வேண்டாம் என்று சொல்லாமல் எந்த மிருகத்தினுடைய புலாலை மாமிசத்தை உண்ண வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படையாக நமக்கு சொல்லி இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை எப்படி பலப்படுத்துகிறது? மேலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், நாம் நல்ல விதை தரும் தாவர வகைகளை நாம் உண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி என்றால், 2 சாமுவேலின் புத்தகத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு 17வது அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன என்றால், 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 29வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தேனையும் வெண்ணெயையும் ஆடுகளையும் பால் கட்டுகளையும் தாவீதுக்கு அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுவதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பாறுதலுமாய் இருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். என்ன உணவு? தேன், வெண்ணெய், ஆடுகள், பால் கட்டிகள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உணவுகளை நாம் எப்படி பார்க்கிறோம்? அதே 28வது வசனத்திலே 1 சாமுவேல் 17:28 சொல்லுகிறார்: மெத்தைகளையும் கலங்களையும் மண் பாண்டங்களையும் கோதுமையையும் வார்கோதுமையையும் யாவையும் வறுத்த பயற்றையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் வறுத்த சிறு பயற்றையும் கொண்டு வந்தார்கள். பயிர் வகைகளை உண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது? அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். மேலும் காய்கறி வகைகளை நாம் உண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். எபிரேயரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், எப்படி எனில், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். அன்பு பிள்ளைகளே, நாம் இந்த பூமியில் ஆண்டவர் பயிரிடுவதற்கான ஒரு காலத்தை இந்த பூமிக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த பூமி விளைவிக்கிற காய்கறிகள், அந்த பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய காய்கறிகள் நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், உன் கோதுமையையும் வார்கோதுமையையும் திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்ணக்கூடிய உணவின் தொகுப்பு எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆரோக்கியமான உணவிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் செலவழித்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதற்கான பலத்தை தேவனிடத்தில் பெற்று, இந்த சரீரம் தேவனால் பெற்றது, தேவனுக்குரியது, இந்த சரீரம் பரிசுத்தத்தோடே அவர் சமூகத்தில் செல்ல வேண்டும், குறைவுகளற்ற ஒரு சரீரமாக இந்த சரீரத்தை செய்ய வேண்டும். ஆகாரத்தினால் குடிப்பதினால் நாம் இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட உணவு நல்ல காய்கறிகள், புலால் உண்ண வேண்டும் என்றால் அது எந்த விலங்குகளின் புலால் உண்ண வேண்டும் என்பதையும், மற்றும் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பயிர் வகைகளையும் நாம் எவ்வளவு உண்ண வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த யோசனையின்படி நாம் நடந்து நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும்
உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் தங்கி இருந்து அதில் பலப்படுகிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தீர். நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பலத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல ஆரோக்கியமான உணவு வகைகளை நீர் எங்களுக்கு வேத வாக்கியங்கள் மூலமாக போதித்தீர். அதன்படி நாங்களும் ஏற்று அதை உட்கொண்டு எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைக்க உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளை, மீண்டும் நாளை சந்திப்போம். கேட்ட வார்த்தைகள் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிகுந்த உற்சாகத்தை பலத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சமாதானத்தோடு வாழ்வோம், சுகத்தோடு வாழ்வோம். நீண்ட ஜீவன் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கான பலத்தை நமக்கு தந்தரல. ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.